நம்ம மனசை எவ்வளோ பேர் வேதனைப்படுத்தியிருப்பாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. இவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியலையே, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே, இவங்கள எப்படி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு நொந்து நூலாக போயிட்டு நம்ம ஆத்திரத்துலேயும் அவசரத்துலேயும் இருக்கக்கூடிய முடிவுகள் நம்ம வாழ்க்கையை சில சமயங்களில் பாதிச்சிருதுங்க. இதுக்கு சாணக்கியர் ஒரு வழிமுறை சொல்கிறாரு. இதுக்கு பேர் ஊசி ஊமை தந்திரம். அந்த மாதிரி ஒரு இது சொல்கிறாரு. இதைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினவங்க கூட அவங்க மனசு நொந்து ஏண்டா இவனை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 அடி தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அவங்கள கஷ்டப்படுத்தினவங்க முன்னாடியே நீங்கள் நல்ல நிலைமையில் வாழ்ந்து காட்டுறதுக்கும் இந்த முறை உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இந்த ஊமை ஊசி தந்திரம் அப்படின்னு சொல்லி சாணக்கியர் சொல்லியிருக்குது. என்ன மாதிரியெல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, என்ன மாதிரி ஒரு இழப்புகளை தவிர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது பெரிய மன்னர் இருப்பாங்க. அந்த மன்னருக்கு பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய மன்னர் பக்கத்து நாட்டு மன்னர் என்ன செய்வாங்க, இந்த புறாவிட தூது அப்படி இல்லை அப்படின்னு தூதுவனை விட்டு நான் உங்கள் நாட்டு மேலே படையெடுத்து வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவாங்க. இந்த ராஜா என்ன செய்வார் தெரியுமா, அதை கேட்டுட்டு இவர் எதுவுமே நடக்காத மாதிரி உனக்கு நான் பதிலே சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பதிலே சொல்ல மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார், அமைதியாக இருந்துடுவார். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், ஐயோ எதிர்நாட்டு ராஜா நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வர்றாரே, நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படி பதட்டமாகும் இல்லையா. இந்த ராஜாவுக்கு சாணக்கியர் சொன்ன அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னால் அமைதியாக இரு. அதான் சரி, சாணக்கியரே சொல்லிட்டாரே, அப்போ இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவும் அமைதியாக இருந்துருவார். அந்த தூதன் திரும்பி போன பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது இந்த சாணக்கியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த எதிரி நாட்டு மன்னன் என்ன நினைப்பான், நம்ம இவனுக்கு சொல்லிவிட்டோம், நம்ம இது மாதிரி இவனோட நாட்டு மேலே நான் படையெடுத்து வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம், இவன் எதுவுமே சொல்லலையே, பதிலே அனுப்பலையே, அப்படி அப்போ இவனுக்கு நம்மளோட படைப்படம் ரொம்ப அதிகமாக இருக்குமோ, மற்ற நாட்டு மன்னர்களும் இவனுக்கு ஆதரவு பண்ணுவாங்களோ, நம்ம போருக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் மற்ற நாட்டு மன்னர்களோட வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கோமோ, அவங்க நம்ம மேலே போர் தொடுத்து வந்துடுவாங்களோ, நம்ம நாட்டு மேலே இவனை போய் அடித்து நம்ம அந்த நாட்டை பிடிக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை அடிச்சிருவானோ, அப்போ இவனுக்கு ஏதோ பெரிய விஷயத்தில் பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது, அதனால் பாரு நம்மளை இவன் பதிலே சொல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அப்படியே அவனும் அமைதியாகிடுவான், அந்த போருக்கு வரமாட்டானான். அது சாணக்கியர் தந்திரம். இது முக்கியமான ஒரு தந்திரம். அவன் நம்ம போரை தவிர்த்துக்கிறது நல்லது, அந்த ராஜா கூட மோதாமல் நம்ம அமைதியாக போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக போயிடுவானா. அப்போ அந்த போரே நடக்காமல் அந்த போரில் எவ்வளவோ உயிரிழப்புகள் தடுக்கப்படுது, எவ்வளவோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஒரு போர் நடந்தாலே எவ்வளோ இழப்புகள் இருக்குது தெரியுமா. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் சாணக்கியர் அந்த மன்னனுக்கே அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நீ அமைதியாக இருந்துட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லாத, இந்த அமைதி அவன் எதிராளி என்ன நினைக்கிறான் அப்படின்னு அவன் அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்குவானோ, அவன் என்ன நினைக்கிறானே தெரியல, மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியலையே, நாம் இப்படிலாம் செஞ்சால் அவன் எதுவுமே பேசலையே அப்படின்ட்டு. அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம ஏதோ ஒரு ஆத்திரப்படக்கூடிய நம்மளை மட்டமே தட்டியிருப்பாங்க, அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டுறதுக்கு என்ன வழி, அடுத்து நாம் வாழ்க்கையில் உயர்ந்து அவங்க மூஞ்சியில் கரிய பூசுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அவனுங்களை பதிலுக்கு பதில் போயிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு நம்ம ஆத்திரப்பட்டுட்டு அதனால் இழப்பு யாருக்கு, நம்மளுக்கு தான், அவங்களுக்கு கிடையாது. அவங்க நம்மளை ஆத்திரப்படுத்தி நம்மளை பெரிய நோயாளியாக்கி அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கிறது. எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பையன், அந்த பையன் ரொம்ப நல்லபடியாக தான் அவனோட மனைவியை வச்சுருந்தான். அந்த பொண்ணு வேற ஒரு விஷயமா அது நான் வீடியோ சொல்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு இவனை கல்யாணம் ஆனோடனே பிரிஞ்சு தான் இருந்துச்சு. வேற ஒரு பையனை லவ் பண்ணதுனால இந்த பையன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கோபமான கோபம், நான் எத்தனை லட்ச ரூபா செலவழித்து கல்யாணம் பண்ணினேன், நீ திருப்பி நீ அவன் தான் வேணும்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னாச்சுன்னா அந்த பொண்ணு பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஏன்னா அந்த கல்யாணமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாப்பிள்ளை வீடு தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால
எல்லா செலவும் போட்டு பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு வந்துட்டு அமைதியாக இருந்துருச்சு, எதுவுமே பேசலைங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு அவ்வளோ மனசு நொந்து போயிட்டான். ஏன்டா எனக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஊர் உலகத்துலலாம் கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் எப்படியும் நடக்காமல் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது, எனக்கு ஏன் கடவுள் இந்த மாதிரி பொண்ணை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு, நாம் இந்த அளவுக்கு வந்து தப்பிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறதை விட்டுவிட்டு, சப்போஸ் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு கூட அவன் வம்படியாக சேர்ந்து வாழ்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு வந்துட்டு இவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இந்த பையன் ஆனால் ஊர்லேயே நல்ல பேர் வாங்கினவன் தான், நல்லா வந்து படித்து முன்னுக்கு வந்தவன், அந்த குடும்பத்தையே கரை சேர்த்தவன் தான், நல்ல பையன் தான் எல்லா விஷயத்துலையுமே. ஆனால் எதனால் அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போச்சு மற்றவங்களுக்கு குழப்பம். ஆனாலுமே அப்புறமேல் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலுமே இந்த பையனுக்கு அவ்வளோ ஆத்திரம் தீராமல் போனதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பையனால் வேலையில் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பையனுக்கு வந்து ப்ரெஷர் சுகர் முத்திருச்சு பாருங்கள் பயங்கரமாக. எந்த வியாதியுமே இல்லாத ஒரு பையன் இன்றைக்கி வந்துட்டு இன்சுலின் ஹெவி டோஸ் இன்சுலின் போடாமல் அவனால் உயிர் வாழ முடியலை. அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இது பண்ணிட்டான். சரி நீ போனியா, சரி தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம்னு சொல்லுவாங்களே, இந்த அளவுக்கு நான் அவங்ககிட்ட தப்பிச்சதே பெரிய விஷயம், உயிரோடு தப்பிச்சனே அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு இவனோட வேலையை பார்க்கவே போயிருந்தான் அப்படின்னு சொன்னால், இவன் வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேறி வந்திருக்கலாம், இவனோட ஹெல்த்தும் வந்துட்டு நல்ல நிலைமை இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் வந்துட்டு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு அந்த மன உளைச்சல்லே இருந்ததுனால இந்த பையனோட ஹெல்த்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரொம்ப அந்த குடும்பமே பார்த்திங்கன்னு சொன்னால் சிக்கிக்கிட்டு சின்ன பண்ணப்பட்டு போச்சு. இந்த பையனோட வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் வேலையும் ரிசைன் பண்ணிட்டான். இவனோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு பார்த்துங்க. அந்த நேரத்தில் ஆத்திரப்பட்டதுனால சரி நீ அடுத்த ஸ்டெப்பு அந்த பொண்ணு எப்படி அடுத்த ஸ்டெப் பார்க்க போன மாதிரி நீ உன்னோட லைஃப்பை வந்து பார்க்க போயிருந்த அப்படின்னு சொன்னால், நீ லைஃப்பில் வந்துட்டு நல்ல நன்மை இருந்திருக்க, நீ நல்லவன் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்துட்டு உன்னோட லைஃப் நல்லபடியாக இருந்திருக்கும். நீ ஆத்திரப்பட்டதுனால உன்னோட லைஃப் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை தான் வந்துட்டு சாணக்கியர் வந்துட்டு ஊமை ஊசி தந்திரம்னு சொல்கிறாரு. எதை பார்த்து நீ வந்து அமைதியாக போயிரு, அடுத்த கட்டத்தை நீ வந்து யோசி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.